ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்சி மோட்டோ விளாக். இன்னைக்கு சண்டேங்கிறனால நம்ம பைக்கை தான் வாஷ் பண்ண போகிறோம். யார் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்குடா என் மேலே காமிக்கிறேன்? கீழே கொண்டு போனால் தான் பைக்கை வாஷ் பண்ண முடியும். ஏன்னா நான் பைக்கை எங்கள் வீட்டில் மேலே ஏற்றி விட்டுருப்பேன், பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றணும். இறக்குறது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக இறக்கணும். ஏன்னா சைடில் ஏதாச்சும் சின்னதாக கூட படுற சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்து மெதுவாக இறக்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இன்னொரு சின்ன ஒரு இறக்கியாச்சுங்க, சேஃபாக இறக்கியாச்சு. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இடம் ரொம்ப குட்டி இடங்கிறதுனால பைக்கை திருப்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நியாயமான ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியோ ஒரு வழியாக கீழே கொண்டு வந்தாச்சு, பைக்கை கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? வணக்கம்டா மாப்ள, தேனியிலேருந்து. நம்ம பைக்கை வந்து செயின் க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் எதுவும் இல்லாததுனால நம்ம பெடாக் ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் வாங்க பெடாக் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டு செயினை க்ளீன் பண்ண போகிறேன். பெடாக் ஸ்டாண்டு போட்டாச்சு. இனிமேல் பைக்கை செயின் க்ளீன் பண்ணணும். செயின் க்ளீன் பண்ண ரெண்டு விஷயம் தேவைப்படும் நம்மளுக்கு. ஒன்று வந்து டீசலு, இன்னொன்று வந்து செயின் லூப்ரிகேஷனு. செயினை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பைக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக லூப் பண்ணணும். இதுதான் டீசல். இது ஒரு வாட்டர் கேனில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம செயினை க்ளீன் பண்ணோம்னா செயின் நல்லா க்ளீன் ஆயிரும். வாங்க பார்க்கலாம். பெடாக் ஸ்டாண்ட் இருக்கிறனால இப்போது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட் கியரில் விட்டோம்னா வண்டி அப்படியே வீல் ஸ்பின் ஆகிறதுலேயே நம்ம அப்படியே செயின் க்ளீன் பண்ணிடலாம். செயினில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் டீசலை. கடைசியாக அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணணும். கடைசி இப்போ செயினுக்கு வந்து டீசல் அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு அதை அப்படியே நல்லா க்ளீன் பண்ணால் போதும். அப்புறம் அவ்வளோதான், வாட்டர் வாஷ் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இந்த சைடு மட்டும் க்ளீன் பண்ணும்போது யாரும் ப்ரெஷ்ஷு இல்லை கை எதையுமே கொண்டு போயிடாதீங்க. அது பெரிய ஆக்சிடெண்ட்டில் கூட முடிய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சைடு மட்டுமே வச்சு க்ளீன் பண்ணுங்கள். செயின் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் அடுத்தது இப்போ பைக்கை வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட வேண்டியதான். அதனால் ஒரு வாட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 2 ஷாம்பை போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பைக்கை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு தான். வேறு எதுவும் என்கிட்ட கிடையாது. வீட்டில் வேறு என்ன பண்ணுறது, இது மாதிரி தான் எதாவது பண்ணணும். போட்டாச்சு, நல்லா கலக்கிற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணால் ஃபோம் மாதிரி வந்துடும். இன்னொரு ஷாம்பு கூட போடலாம், இது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இப்போ செயினை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம்.
நல்லா இருக்கு. டீசலை போட்டு நம்ம க்ளீன் பண்ணாலே அதில் இருக்கிற லூப்ரிகேஷன் எல்லாமே போயிடும். இதை வச்சு தான் நம்ம செயினும் க்ளீன் பண்ணோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வீலை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே நல்லா எல்லாமே டீசலை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப நல்லா வாட்டர் வாஷ் பண்ண போகிறேன். பைக்கு ஃபுல்லாக எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ண போகிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் எப்போவுமே பைக்கை நல்லா வாஷ் பண்ணும்போது உள்ளே எதுவுமே ரொம்ப ஒயரிங்லேயோ இல்லை டிஸ்பிளேலையோ எதுவுமே வாட்டர் வாஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தண்ணி சான்சஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக டிஸ்பிளேல ஸ்பீடாமீட்டரில் மட்டும் ஆர்சிக்கு பண்ணவே பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நான் ஒரு தடவை பண்ணிடுச்சு. எனக்கு உள்ள டிஸ்பிளே எனக்கு காட்டவே இல்லை எனக்கு ஃபுல்லாகவே. அதனால் நான் அதிலேருந்து நான் எப்போவுமே டிஸ்பிளேல மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணவே மாட்டேன். ஒரு கவர் போட்டுப்பேன். எனக்கு கவர் போடலை. எப்பவுமே ஒரு கவர் போடுறது நல்லது. அதனால ஒரு சின்ன கவர் போட்டுக்கோங்க. பைக்கை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ண போகிறோம். காய்ஸ், நல்லா பைக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா சோப்பை வச்சு தேய்ச்சிட்டு அப்போ தான் அழுக்கெல்லாம் போகும். நல்லா சோப் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் ஒரு தடவை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக்கை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பைக் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. ஏன்னா செயின் கொஞ்சம் வாட்டராக இருக்குது. நம்ம அதனால் கொஞ்சம் ஒரு கிளாத்தை வச்சு அதில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி எடுத்துரும். பண்ணும்போது கை எதுவும் அதில் பார்த்து பற்றாமல் உள்ள பார்த்து பண்ணுங்கள். டோல் பிராண்டோட செயின் லூப்பு நான் இதான் வண்டி வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதான் பண்ண போகிறோம். செயின் லூப் எங்கே அப்ளை பண்ணணும்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே தான் அப்ளை பண்ணணும். பார்த்துருப்பீங்க, பைக்கை ஃபுல்லாக எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. செயின் க்ளீனிங்கு, லூப்ரிகேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. எப்படி பண்ணோன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.